அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த வீடியோல ரமலான் நோன்பு குறித்த முக்கிய தகவல்களை சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் எத்தனை ரமலான்களை நோன்பாக அடைந்தார்கள்? நபி அவர்கள் 9 ரமலான் மாதங்களில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ரமலான் நோன்பு எந்த வருடம் கடமையானது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கட்டாயமாக்கப்பட்டது. நோன்பு ஒரே நாளில் கடமையானதா அல்லது கட்டம் கட்டமாக கடமையாக்கப்பட்டதா? ஆரம்பத்தில் ஆஷூரா நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஆனால் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்பு ஆஷூரா சுன்னதாக மாற்றப்பட்டது. 2ஆம் கட்டமாக ரமலான் மாதத்தில் விரும்பியவர்கள் நோன்பு நோற்கலாம். நோன்பு நோற்காதவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஆனால் நோன்பு நோற்பது சிறந்தது. 3ஆம் கட்டம் முழுமையான கட்டாயம். யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்க வேண்டும். ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் தூங்கும் வரைக்கும் தான் சாப்பிடலாம். ஒருவர் தூங்கிவிட்டால் ஷஹர் நேரத்தில் எழுந்து சாப்பிட முடியாது. அடுத்த நாள் நோன்பு திறக்கும் போதுதான் சாப்பிட முடியும். ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. இது போன்ற கடினமான சட்டங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு இறுதியாக நாம் நோர்க்கின்ற இந்த வடிவிலான நோன்பு கடமையாக்கப்பட்டது.